கோவையில் அண்ணாமலை பெயரை பயன்படுத்தி தம்பதியிடம் ரூபாய் 10 லட்சம் மோசடியில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சமீபத்தில் மதுரையில் இதே மாதிரி ஒரு விஷயம் ஆச்சுங்கன்னா அன்னைக்கே நான் கூப்பிட்டு வான் பண்ண அதை பண்ணாதீங்க தயவு செஞ்சுன்னு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை காவல்துறை இருக்கிறாங்க. அதனால் கட்சி நண்பர்களுக்கும் அன்பான வேண்டுகோள், நம்முடைய கட்சியை பொறுத்தவரை ஒரு வித்தியாசமான கட்சி, வேறு விதமான கட்சி இது. நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு, பார்ட்டி வித் டிஃபரன்ஸ். ஆனால் நேற்று முதலாக காவல்துறைக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். அதனால் காவல்துறை நேற்று அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர் ஐயாட்டையும் சப் இன்ஸ்பெக்டர் அவங்கள்ட்டையும் தொலைபேசியில் நான் பேசினேன். ஐயா, நீங்க ரொம்ப டீட்டெயிலா ஆழத்துக்கு போகணும், யாராக இருந்தாலும் நீங்க விடக்கூடாது, நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அதனால் இதை என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். காரணம், தொலைக்காட்சி நண்பர்கள் தான் இதை என் கவனத்துக்கு கொண்டு வந்தீங்க. அண்ணா இந்த மாதிரி இருக்கு, அவங்க சமூக வலைதளத்தில் போட்டிருக்காங்கன்னு. இந்த சம்பந்தப்பட்ட 3 பேர்த்துல ஒரு கட்சியில் இருக்காங்க பொறுப்புல, அதிகமாக அவங்களை சந்திச்சது கூட கிடையாது. அதே போல அந்த சம்பந்தப்பட்ட நபர் யாரு வீடியோ போட்டிருக்காங்களோ அவங்களையும் நான் அதிகமாக பார்த்ததில்லை, எனக்கு தெரியாது அவங்கள. அதனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் அவங்களுக்கு ஏதாச்சும் மன உளைச்சல் ஆகியிருந்தாலும் கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா பாவம், அவங்களே வீட்டில் அவங்களுடைய அண்ணனை இறந்துட்டு அதன் மூலமாக வரக்கூடிய பணத்துல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அதனால் இது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு. இருந்தும் காவல்துறை இன்வெஸ்டிகேஷன் பண்ணட்டும், யார் நிச்சயமாக இதில் உடந்தையாக இருக்கின்றார்களோ கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். அதனால்தான் முதலாக என்னுடைய லெட்டர் பேர்ல நானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்.